அகரத்தின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக இராமாயணத்தில் ஒரு ஆண் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக ராமனை சொல்வார்கள். அதேபோல ஒரு ஆண் எப்படி வாழக்கூடாது என்பதற்கும் ராமனை தான் சொல்வார்கள். ஏனென்றால் ராமன் ஒழுக்கத்துடன் கண்ணியமாக வாழ்ந்தாலும் தன்னுடைய மனைவி மீது சந்தேகப்பட்டு அவளை கானகத்திற்கு அனுப்பினான். பாரத பெண்களின் அடையாளமாக திகழ்ந்தவள் சீதாதேவி. சீதை இலங்கையில் ராவணனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தபோது ராமன் ராவணனுடன் போரிட்டு சீதையை மீட்டார். பிறகு அயோத்தி மக்கள் அவள் மீது சந்தேகப்பட்டனர். அந்த சந்தேகத்தை போக்க அவளை களங்கமற்றவள் என நிரூபிப்பதற்காக அவளை விட்டு பிரிவது என்று முடிவெடுத்தார் ராமன். எனவே லட்சுமணனை அழைத்து சீதையை காட்டில் விட்டு வரும்படி கூறினார். அண்ணனின் வாக்கை தெய்வ வாக்காக எண்ணிய லட்சுமணன் சீதையை அழைத்துச் சென்று அவளை காட்டில் தனியாக விட்டு திரும்பி வந்தான். அப்போது சீதை கர்ப்பமாக இருந்தார். ஒரு கர்ப்பிணி என்றும் பாராமல் தன் கணவர் தன்னை தனியாக விட்டதை எண்ணி மனம் வருந்தி அழுதாள். ஆதரவின்றி தவித்தாள் சீதை. அப்போது அந்த வழியாக வால்மீகி மகரிஷி சென்று கொண்டிருந்தார். சீதையின் அழுகுரல் அவருக்கு கேட்டது. அழுகை சத்தம் வந்த திசையை நோக்கி வந்து பார்த்தார் வால்மீகி. அங்கு யாருமற்ற அனாதையாக சீதை நின்று கொண்டிருந்தாள். சீதாதேவியிடம் விவரத்தை அறிந்த வால்மீகி அவரை தன்னுடைய ஆசிரமத்தில் தங்க வைத்தார். இவள்தான் சீதை, ராமனின் மனைவி என்ற உண்மை வால்மீகிக்கு அப்போது தெரியாது. சீதாதேவி லவகுசன் என்ற 2 குழந்தையை பெற்றெடுத்தார். அவர்களுக்கு எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் வால்மீகி. இந்நிலையில் ராமச்சந்திரமூர்த்தி அஸ்வமேத யாகம் ஒன்றை நடத்த விரும்பினார். எனவே யாகத்திற்கு உண்டான குதிரையை அயோத்தியை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளுக்கும் அனுப்பி வைத்தார். இது ராமன் குதிரை என்பதை அறிந்த மன்னர்கள் யாரும் அந்த குதிரையை தடுக்கவில்லை. ஆனால் லவகுசர்கள் இதனை அறியாமல் குதிரையை அடக்கி வால்மீகி ஆசிரமத்தில் கட்டி வைத்தனர். குதிரையை தடுத்த லவகுசன் மீது போர் தொடுத்தான் லட்சுமணன். ஆனால் லட்சுமணன் அவர்களிடம் தோற்றுப்போக லட்சுமணனை சிறை பிடித்தனர் லவனும் குசனும். இதனை அறிந்த ராமர் கடும் கோபம் கொண்டு லட்சுமணனை சிறைபிடித்தவர்களை காண்பதற்காகவும் சண்டையிடுவதற்காகவும் கானகம் வந்தார். ராமனாகிய தன் கணவன் வருவதை அறிந்த சீதாதேவி ஆச்சரியப்பட்டார், சந்தோஷப்பட்டார். மேலும் லவகுசர்களை காட்டி இவர்கள்தான் உங்களின் மகன்கள் என்று சொல்லி லவகுசர்களை ராமனிடம் ஒப்படைத்தாள் சீதை. மறுகணமே பூமாதேவியை நோக்கி, தாயே, நான் பதிவிரதை என்பது உண்மையானால் உடனே என்னை ஏற்றுக்கொள் என்று கூற மறுகணமே பூமி 2ஆக பிளந்தது. அதற்குள் சீதை விழுந்து மறைந்து போனார். அப்படி சீதை மறைந்த இடத்தில் ஒரு கோயில் எழுப்பப்பட்டது. தற்போதும் அக்கோவில் உள்ளது. அங்கிருக்கும் கோவிலில் உள்ள படிகளில் இறங்கி கீழ்தளத்திற்கு சென்றால் சீதை பூமிக்கு சென்ற இடமானது உள்ளது. இங்கு வெள்ளை நிற சேலையுடன் மாலையோடு காட்சியளிக்கிறார் சீதாதேவி. இக்கோவிலானது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மேலும் இங்கு சீதாதேவி சன்னதியை பார்த்தபடி பிரம்மாண்டமான அனுமன் சிலையும் உள்ளது. இக்கோவிலானது இயற்கையான சூழலில் 2 அடுக்காக 3 விமானத்துடன் அமைந்துள்ளது. மேல்தளத்தில் இராமாயண ஓவியங்களும் சிற்பங்களும் உள்ளன. கீழ்தளத்தில் சீதாதேவி பூமிக்குள் சென்ற இடமானது உள்ளது. இங்கு குகை ஒன்றில் ஜடாமுடியுடன் சிவலிங்கமும் நந்தியும் உள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாமரி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இக்கோவில். இது வாரணாசியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மேலும் இது போன்ற கோவில் வரலாறுகள், ஆன்மீக கதைகளை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.